ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரீசெண்டாக கோல்டோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. எல்லாருமே என்ன இவ்வளோ தூரம் ஏறிட்டுருக்கு, ராக்கெட் வேகத்தில் போயிட்டுருக்கே, நம்மளால் தங்கமே வாங்க முடியாதோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக சில ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அந்த வீடியோ தான். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் நான் ரீசெண்டாக ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வாங்கினது. இது என்ன வாங்கியிருக்கேன், எப்படி வாங்கியிருக்கேன், என்ன இதில் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கோல்டோட ரேட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம நினச்ச மாதிரி நம்மளுக்கு நகைகள் வாங்குறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான காரியமாக இல்லை. அப்படிங்கிறவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னென்னா சில்வர் கோட்டிங் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லைங்களா. இது எல்லா நகைக்கடைகள்லையுமே இருக்குது. நான் ஜிஆர்டியில் தான் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன். என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இது சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாத்து ப்ளஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் கிளாத் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருக்கிற ஜுவல்லரி இருக்குது பாருங்கள். இதில் இந்த மாதிரி நாட்டுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஜுவல்லரியை வேர் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி 2 செட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ரோப்புமே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நான் வாங்கியிருக்கிற ஜுவல்லரி. இந்த ஜுவல்லரியை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 2 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இதனுடைய அதோடைய கலர் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்குது. இந்த ஜுவல்லரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஸ்டெட்டோட நம்மளுக்கு வந்திருக்கு. இது ஸ்டெட் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை நான் வாங்கியிருந்தேன். இது அப்பப்போ அக்கேஷனுக்கு நாங்கள் போட்டுக்கிறேன். அதாவது நானும் போடுவேன், என்னோட பொண்ணும் போடுவாங்க. இது ஸ்டெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த நெக்வேர் எப்படி இருக்குது, நெக் பீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே சொல்லுங்கள். இது என்ன ஜுவல்லரி அப்படின்னு பார்த்தோன்னா சில்வர் இதில் சில்வர் ஜுவல்லரியில் கோல்டு கோட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுவும் ரீசனாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சில்வரோட ரேட் இன்க்ரீஸ் ஆனதுனால இதோட ரேட்டும் நம்மளுக்கு ரொம்பவும் அதிகமாக இருக்குது. இப்போ நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெக்வேர் இந்த மாதிரி தோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வளையல். இது செட்டாக நான் வாங்கினது. இது செட்டாக வாங்கும் பொழுது ஒரு 2 இயர்ஸ் பிஃபோரே இதோட ரேட் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 வந்துருச்சு. அப்போ வாங்கினப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு கோல்டோட ரேட்டு ஒரு 1 கிராம் 6,000 ரூபாய் அப்படின்னு இருந்துச்சு. அன்னை ரேட்டுக்கு, அதாவது இந்த 12,000 ரூபாய் கொடுத்து இந்த சில்வர் ஜுவல்லரி வாங்குறதுக்கு பதிலாக நான் கோல்டு காயினாக 2 கிராம் வாங்கி வச்சுருந்தேன் அப்படின்னா அதோட ரேட் இன்றைக்கி என்னன்னு நம்மளுக்கு தெரியும், 30,000 ரூபாய். அதாவது நான் அப்போ 12,000க்கு 2 கிராம் கோல்டு காயின் வாங்கியிருந்தேன்னா அதோட ரேட்டு இன்றைக்கி எவ்வளோங்க, 30,000 ரூபாய் இருந்திருக்கும். ஆனால் அன்னைக்கு நான் ஒரு சின்ன தவறை பண்ணிட்டேன். ஆனால் பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா மட்டும் இதை வாங்குங்க. ஆனால் இது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு 2 கிராம் வாங்கி வச்சுருக்கலான்னு. ஆனால் இன்னொரு பக்கம் எனக்கு சந்தோஷமும் இருந்துச்சு. ஏன்னா இந்த நெக் பீசஸ் போட்டுட்டு போகும்பொழுது நிறைய பேர் கேட்குறாங்க, நல்லா இருக்குது, எங்கே வாங்கினீங்க, எவ்வளோக்கு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்பாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அது இல்லாமல் நம்ம போட்டுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு இருக்குது. இது கலர் போகலை, எதுவுமே ஆகலை. இது இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா இதை நம்ம ரிட்டனும் பண்ணிடலாம். இப்போ ரிட்டர்ன் பண்ணும்போது நல்ல ஒரு லாபம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் சில்வர் கோட்டிங் அப்படிங்கிறதுனால, கோல்டு கோட்டிங் சில்வர் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இதோட அமௌண்ட் நிறைய என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிடெக்ட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நம்ம சில்வரில் காயின் வாங்குகிறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு 10% லாஸ் ஆகுது. அதுவே ஜுவல்லரியாக வாங்கும்பொழுது 30லேருந்து 40%, அதாவது 100க்கு 40 ரூபா லாஸ் அப்படின்னு இருக்குது. இந்த கோட்டிங்கில் இருக்கக்கூடிய ஜுவல்லரியை நம்ம கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுக்கும்பொழுது எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆகும், எவ்வளோ டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியலை. இந்த ஜுவல்லரி போட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு நான் ரிட்டர்ன் பண்ணுறதா இல்லை. ஆனால் இது அப்போதைக்கு 12,000க்கு வாங்கினேன். ஆனால் இப்போதைக்கு இந்த ஜுவல்லரி வாங்கணும் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 25,000 30,000 வரைக்கும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனக்கு கரெக்டாக ரேட் தெரியலை. இந்த ஜுவல்லரி ரொம்ப நல்லா தானே இருக்குது. அதனால் இந்த வீடியோ மூலமாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா, உங்களால் கோல்டில் பெரிய பெரிய நகைகள் அழகழகாக வாங்கி போட்டுக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சில்வர் கோல்டு கோட்டிங்கில் ஜுவல்லரிஸ் எல்லா நகை கடையிலையும் கிடைக்குது. இதையும் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் தேவைப்படுது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதையுமே வாங்கிக்கிங்க. இது ரீசேல் வேல்யூ நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இப்போதைக்கு இதை ரீசேல் பண்ணுறதா இல்லை. எப்போ தேவைப்படுதோ அப்போ பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். அப்படி எப்போவாது நான் ரீசேல் பண்ணுறேன் அப்படின்னா அதனுடைய வேல்யூ எப்படி இருந்துச்சு, இது நம்மளுக்கு லாபமாக நஷ்டமா அப்படிங்கிறத நான் தனி வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வளையல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
இது வந்து செட்டாக இந்த பவளம் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்குது. இது செட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக தான் இருந்துச்சு. இப்போவும் வந்து அப்பப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனும் இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் ஆல்ரெடி யாராவது பண்ணியிருக்கீங்க, நானுமே இந்த மாதிரி ஜுவல்லரியெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னாலும் சரி, இல்லை இது பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நெக்வேர் பீஸு வளையல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.